ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழ் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வீடியோஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா 9வது வீடியோ. நம்ம 12th அண்ட் 11th சிறப்பு தமிழ்லாம் ஏன் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு 95 கொஸ்டின்ஸ் போகணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து சிறப்பு தமிழ் படித்து தான் ஆகணும். அதனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து சிறப்பு தமிழ் புக்ஸ் எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம கொடுக்குற வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு நான் லைன் பை லைன் எடுத்து தான் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் பாஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய வீடியோஸ் மட்டும் பார்த்தாலே போதும். நம்ம 12th சிறப்பு தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். 12th முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து 11th சிறப்பு தமிழ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடு வந்து இனிமேல் ஐஎன்எம் டாப்பிக்கும் வந்து அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது. ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா டெலகிராம் லிங்க் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பயோவில் இருக்குது. ஏஜிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி. அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக டெலகிராம் குரூப்பில் போயிடும். நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்திங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். யாருக்காச்சும் ஃப்ரீயாக வந்து ப்ராக்டிஸ் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th சிறப்பு தமிழில் இயல் 2ல் தமிழ் திரைப்பட வரலாறு அந்த டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இது தமிழை தாண்டி ஜிஎஸ்க்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டில் தோன்றிய வலிமையான காட்சி ஊடகம் எது? ஆப்ஷன் ஏ திரைப்படம், ஆப்ஷன் பி நாடகம், ஆப்ஷன் சி கவிதை, ஆப்ஷன் டி பயணம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திரைப்படம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லூமியர் சகோதரர்களால் சலன படம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1895, ஆப்ஷன் பி 1896, ஆப்ஷன் சி 1898, ஆப்ஷன் டி 1890. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1895. நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும் கொடுங்க அது மாதிரி கேட்குறாங்க. சப்போஸ் நம்ம அதை மாதிரி கொடுத்தா பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சீக்கிரம் மறந்து போயிடும். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்தா நான் கொஞ்சம் ரிலேட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஆல்ரெடி நீங்கள் 12th சிறப்பு தமிழ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து நான் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து 4 ஆப்ஷன்ஸ்னு சொல்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் முதல் சலன படம் மும்பையில் திரையிடப்பட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1893, ஆப்ஷன் பி 1894, ஆப்ஷன் சி 1895, ஆப்ஷன் டி 1896. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1896. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சென்னையில் எட்வர்ட் என்ற ஆங்கிலேயர் எந்த ஆண்டு சில நிமிடங்களே ஓடக்கூடிய முதல் சலனப்பட காட்சியை திரையிட்டு காட்டினார்? ஆப்ஷன் ஏ 1897, ஆப்ஷன் பி 1898, ஆப்ஷன் சி 1899, ஆப்ஷன் டி 1890. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1897. அந்த சலன படம் வந்து எந்த மஹாலில் வந்து திரையிடப்பட்டுச்சுன்னா விக்டோரியா பப்ளிக் ஹால். அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஹாலில் வந்து அந்த சலன படம் வந்து திரையிட்டார்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கு சென்னை அண்ணா சாலையில் மெயின் ரோட்டில் வார்விக் மேஜர் என்னும் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட ஆண்டு? கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதில் வந்து நிறைய ஜிஎஸ்க்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ 1890, ஆப்ஷன் பி 1895, ஆப்ஷன் சி 1897, ஆப்ஷன் டி 1900. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1900. அந்த திரைப்படம் அதோட தியேட்டரோட பேர் வந்து என்னன்னு பாருங்கள், எலக்ட்ரிக் தியேட்டர். கரெக்டாக நோட் பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திருச்சியில் சுவாமி கண்ணு வின்சன் என்பவர் எடிசன் சினிமோட்டோகிராஃப் என்ற திரைப்படம் காட்டும் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1903, ஆப்ஷன் பி 1904, ஆப்ஷன் சி 1905, ஆப்ஷன் டி 1906. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1905. இதுதான் வந்து தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டாக்கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென்னிந்தியாவின் முதல் டூரிங் டாக்கீஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா அதை பார்த்துக்கோங்க, எடிசன் சினிமோட்டோகிராஃப். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சென்னையில் வெங்கையா என்பவரெலாம் கெய்டி திரையரங்கு கட்டப்பட்ட ஆண்டு? கரெக்டாக பார்த்துக்கோங்க. யார் யார் எங்கெங்கே திரையரங்கு கட்டியிருக்காங்க, எந்த ஆண்டு கட்டியிருக்காங்கன்னு நல்லா பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ 1914, ஆப்ஷன் பி 1915,
ஆப்ஷன் சி 1916, ஆப்ஷன் டி 1917. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1914. ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கு பாருங்கள், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியா ஒருவரால் தென்னிந்தியாவில் கட்டப்பட்ட முதல் திரையரங்கு எது அப்படின்னு கேட்டாலும் கேடி திரையரங்கு. அது எங்கே கட்டினாங்கன்னா சென்னையில் வெங்கையா என்பவரால் வந்து கட்டப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1914. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இயேசுநாதரின் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் இயேசுநாதர் வாழ்க்கை என்ற கதை படத்தை பம்பாயில் காட்டியவர். ஆப்ஷன் ஏ வெங்கையா, ஆப்ஷன் பி டுபாண்ட், ஆப்ஷன் சி சுவாமிக்கண்ணு, ஆப்ஷன் டி அர்ஜுன். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி டுபாண்டு. இந்த மௌனப்படம் தான் இந்தியாவில் காட்டப்பட்ட முதல் கதைப்படம் ஆகும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்தியாவில் காட்டப்பட்ட முதல் மௌன கதைப்படம் எதுன்னு கேட்டாங்கன்னா இயேசுநாதர் வாழ்க்கை. அது யார் காட்டினாங்கன்னா டுபாண்டு. எங்கே காட்டினாங்கன்னா பம்பாயில் காட்டினார். அப்புறம் வந்து நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் பேடாக இருக்க மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சரியான கூற்று எது? அசையாத படங்களை வைத்து அசைவது போன்ற பிரமையை ஏற்படுத்துவது சலனப்படம் ஆகும். கூற்று 2. ஆங்கிலத்தில் இதனை மூவி என்பர். சப்போஸ் வந்து கலைச்சொல்ல கேட்கலாம். ஸோ மூவின்னா என்ன அப்படின்னு தமிழில் கேட்டாங்கன்னா அதோட கலைச்சொல் பார்த்தீங்கன்னா சலனப்படம், டிரான்ஸ்லேஷன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 ரெண்டுமே சரிதான். ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டேஷ் என்பவரால் தயாரித்து வெளியிட்ட ராஜா ஹரிசந்திரா என்னும் மௌனப்படமே இந்தியர் ஒருவர் தயாரித்து வெளியிட்ட முதல் இந்திய திரைப்படம் ஆகும். ஆப்ஷன் ஏ தாதா சாஹேப் பால்கே, ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன், ஆப்ஷன் சி அமர்நாத் யாதவ், ஆப்ஷன் டி ஆறுமுக செட்டியார். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தாதா சாஹேப் பால்கே. நல்லா பார்த்துக்கோங்க யார், ஸோ என்ன திரைப்படம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இந்த தாதா சாஹேப் பால்கே வந்து திரைப்படத்துறைக்கு பார்த்திங்கன்னா நிறைய முக்கிய பங்காற்றிருக்காரு. ஜென்ரலாக அவரோட நேம்லேயே வந்து அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி பின்னாடி நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராஜா ஹரிச்சந்திரா என்னும் படம் எங்கு தயாரானது? ஆப்ஷன் எங்கே தயாரிக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி சென்னை, ஆப்ஷன் சி கல்கத்தா, ஆப்ஷன் டி மைசூர். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மைசூர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கீழ்ப்பாக்கத்தில் இந்தியா ஃபிலிம் கம்பெனி என்ற நிறுவனத்தை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ நடராஜர், ஆப்ஷன் பி வெங்கையா, ஆப்ஷன் சி சாமிக்கண்ணு, ஆப்ஷன் டி ரங்கசாமி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நடராஜர். நான் ஆப்ஷன் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம ஸ்பீடாக தான் நான் சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு வந்து டைம் ஆகும். அதனால் வந்து டக்குன்னு நான் வந்து ஆப்ஷன்ஸ் படிச்சுட்டு ஆன்சரும் சொல்லிடுவேன். நீங்கள் கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்போஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீடாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். இல்லைனா திரும்ப நம்ம வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் அது ரொம்ப டிலே ஆகும், ரொம்ப டைம் ஆகும். லாஸ்ட் டைமில் வந்து ரிவிஷன் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக வந்து செப்பரேட்டாக நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நடராஜர் ஈசகவதம் என்ற மௌனப்படத்தை தயாரித்த ஆண்டு? ஆப்ஷன் ஏ 1916, ஆப்ஷன் பி 1917, ஆப்ஷன் சி 1918, ஆப்ஷன் டி 1919. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1916. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜென்ரல் பிக்சர்ஸ் கார்ப்பரேஷன் என்ற பட நிறுவனத்தை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ நாராயணன், ஆப்ஷன் பி வெங்கையா, ஆப்ஷன் சி சாமிக்கண்ணு, ஆப்ஷன் டி சண்முகம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நாராயணன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திரைப்பட தணிக்கை சட்டத்தின் மூலம் தணிக்கை துறையை உருவாக்கப்பட்ட ஆண்டு? தணிக்கை துறைன்னு எதுவும் கிடையாது. நம்ம மூவிஸ்க்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே, யூ சர்டிஃபிகேட், யூ பை ஏ சர்டிஃபிகேட், அந்த மாதிரி சர்டிஃபிகேட், அது கொடுக்குற நிறுவனம் தான் வந்து தணிக்கை துறைன்னு சொல்லுவாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். அது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1914, ஆப்ஷன் பி 1916, ஆப்ஷன் சி 1917, ஆப்ஷன் டி 1918. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1918. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன்சரே கொடுத்துட்டேன். ஓகே. 1926 வார்னர் சகோதரர்களால் தயாரிக்கப்பட்டு முதலாக பேச்சு பாடல் இல்லாமல் வெறும் சப்தத்தை மட்டும் கொண்டு வெளிவந்த படம் எது? ஆப்ஷன் ஏ டோன்ஜின், ஆப்ஷன் பி தி ஜாஸ் சிங்கர், ஆப்ஷன் சி ஆலமரா, ஆப்ஷன் டி மௌனகுரு. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ டோன்ஜின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உரையாடலையும் பாடல்களையும் கொண்ட உலகின் முதல் பேசும் படம் இது? இது ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க.
ஆப்ஷன் ஏ தி ஜாஸ் சிங்கர், ஆப்ஷன் பி டோன்ஜின், ஆப்ஷன் சி குருத்தி பாட்டும் டான்ஸும், ஆப்ஷன் டி ஆலமரா. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தி ஜாஸ் சிங்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் முதல் பேசும் படம் எது? ஆப்ஷன் ஏ ஆலமரா, ஆப்ஷன் பி காளிதாஸ், ஆப்ஷன் சி குருத்தி பாட்டும் டான்ஸும், ஆப்ஷன் டி தி ஜாஸ் சிங்கர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆலமரா. அது வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1931 தான் வந்து தயாரித்தாங்க. ஹிந்தி மொழியில் வந்து தயாரித்தாங்க. அது அந்த மூவியோட டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அர்தோஷி ராணி அவங்க தான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் பேசும் படம் ஆலமரா. எந்த ஆண்டுன்னு பார்த்துக்கோங்க 1931. ஹிந்தி மொழியில் வந்து எந்த மொழியில் தயாரித்தாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹிந்தி மொழியில். அதோட டேரக்டர் வந்து அர்தோஷி ராணி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழ் பேசும் படமான குருத்தி பாட்டும் டான்ஸும் என்ற டேஷ் படச்சுருள் கொண்ட குறும்படம் வெளியே வந்தது. ஆப்ஷன் ஏ இந்த குருத்தி பாட்டும் டான்ஸும் என்ற படம் வந்து எத்தனை சுருளாக வந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. எத்தனை ரீல் அது மாதிரி. ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 4. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் மற்றும் முதல் முழுநீள படம் எது? இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்தியாவும் தமிழ்நாடும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ காளிதாஸ், ஆப்ஷன் பி அலிபாய், ஆப்ஷன் சி ஆலமரா, ஆப்ஷன் டி கண்மணி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ காளிதாஸ். அது வந்து எந்த ஆண்டு வெளியே வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க 1931. அந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பார்த்துக்கோங்க H.M. ரெட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த படத்தோட டேரக்டர் எந்த ஆண்டு வந்துச்சு, ஸோ எந்த படம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தென்னிந்தியாவிலேயே சென்னையில் முதல் ஒளிப்பதிவு கூடம் நிறுவப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் சி 1934. அந்த முதல் ஒளிப்பதிவு கூடத்தில் வந்து முதலில் தயாரித்த படம் என்னன்னு கேட்டாங்கன்னா சீனிவாச கல்யாணம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு முதல் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கதைகளாக கொண்ட படங்கள் வெளிவந்தன? ஆப்ஷன் ஏ 1930, ஆப்ஷன் பி 1932, ஆப்ஷன் சி 1933, ஆப்ஷன் டி 1935. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1935. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சமூக சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு வெளிவந்த முதல் திரைப்படம் எது? ஆப்ஷன் ஏ கௌசல்யா, ஆப்ஷன் பி காளிதாஸ், ஆப்ஷன் சி டம்மாச்சாரி, ஆப்ஷன் டி மேனகா. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கௌசல்யா. அடுத்து மேனகா என்ற படத்தின் இயக்குனர். ஆப்ஷன் ஏ அன்புமணி, ஆப்ஷன் பி அருணாச்சலம், ஆப்ஷன் சி வடுவூர் துரைசாமி, ஆப்ஷன் டி காசி விஸ்வநாதர். இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வடுவூர் துரைசாமி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். டம்பாச்சாரி என்ற படத்தின் இயக்குனர். ஆப்ஷன் ஏ ஜெயமோகன், ஆப்ஷன் பி வாலி, ஆப்ஷன் சி காசி விஸ்வநாதர், ஆப்ஷன் டி சண்முக பாண்டியன். இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி காசி விஸ்வநாதர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆங்கிலேயர் காலத்தில் திரைப்பட தணிக்கைத்துறை எதன் கீழ் செயல்பட்டது? ஆப்ஷன் ஏ மாநில திரைத்துறை, ஆப்ஷன் பி மத்திய வங்கித்துறை, ஆப்ஷன் சி மத்திய திரைத்துறை, ஆப்ஷன் டி காவல் ஆணையர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காவல் ஆணையர் கீழே தான் வந்து இந்த தணிக்கைத்துறை வந்து செயல்பட்டுச்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹாலிவுட் நகரம் எங்கு அமைந்துள்ளது? ஹாலிவுட் நகரம், ஹாலிவுட் மூவி தெரியும் இல்லையா? அந்த ஹாலிவுட் நகரம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இங்கிலாந்து, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ், ஆப்ஷன் டி கனடா. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின். ஹாலிவுட் என்பதன் பொருள் எதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ பிரம்மாண்டம், ஆப்ஷன் பி வித்தியாசம், ஆப்ஷன் டி புனிதமான காடு, ஆப்ஷன் டி வியப்பு. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புனிதமான காடு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜிஎஸ் கொஸ்டின்ஸில் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. யார் முதல்வராக இருந்த காலத்தில் தணிக்கை முறை விலக்கி வைக்கப்பட்டது? ஆல்ரெடி கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. யாருடைய காலத்தில் வந்து தணிக்கை முறை வந்து விலக்கி வைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கருணாநிதி, ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி காமராஜர், ஆப்ஷன் டி ராஜாஜி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராஜாஜி. இந்த தணிக்கை முறை வந்து விலக்கி வைக்கப்பட்டு இந்த ராஜாஜியோட முதல்வராக இருந்த காலத்தில் வந்து என்னென்ன படம் வந்து வெளியே ஆயிடுச்சுன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள். பூமி, மாத்ருபூமி, விமோசனம், தேச முன்னேற்றம். இந்த படம்லாம் வந்து இந்த தணிக்கை முறை விலக்கி வைக்கப்பட்ட ராஜாஜியோட ப்ரீன்ஸில் வந்து வெளியே வந்துச்சு. அடுத்த வருஷம் பாருங்கள். தமிழ் திரைப்படங்களில் 50-60 பாடல்கள் என்றிருந்த நிலையை மாற்றி 6 அல்லது 8 பாடல்களாக குறைத்தவர்? ஆப்ஷன் ஏ ஆர்தர் மார்க், ஆப்ஷன் பி எல்லிஸ் ஆர் டங்கன், ஆப்ஷன் சி தாமஸ் பிக்கடி, ஆப்ஷன் டி மணிஷ் சர்மா. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி எல்லிஸ் ஆர் டங்கன். இந்த எல்லிஸ் ஆர் டங்கன் தான் வந்து எப்படி சொல்கிறது, அந்த காலத்தில் வந்து வெளிப்புற படப்பிடிப்பை வந்து அதிகமாக பயன்படுத்தினார். அவுட் சைட் போயிட்டு. ஸோ வெளிநாடுகள்லாம் போய் எடுக்கிறாங்க இல்லையா, வெளி மாநிலத்துலாம் போய்ட்டு படம் எடுக்கிறாங்க இல்லையா, அதை மாதிரி வந்து அந்த காலத்துலேயே வந்து யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்கன்னா எல்லிஸ் ஆர் டங்கன் அவர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹாலிவுட் பாணியில் கதைக்கு ஒரு முறையை தமிழ் படங்களில் அறிமுகப்படுத்தியவர்? ஆப்ஷன் ஏ எல்லிஸ் ஆர் டங்கன், ஆப்ஷன் பி அரவிந்த் கோபாலன், ஆப்ஷன் சி சண்முக செட்டியார், ஆப்ஷன் டி அருண் ராவ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எல்லிஸ் ஆர் டங்கன். இதுவும் கரெக்டாக நோட் வச்சுக்கோங்க. ஹாலிவுட் பாணியில் கதைக்கு ஒரு முறையை தமிழ் படங்கள் அறிமுகப்படுத்தியது எல்லிஸ் ஆர் டங்கன். அடுத்த கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. நல்ல தம்பி என்ற படத்திற்காக வசனம், கதை எழுதி புகழ் பெற்றவர்? இது வந்து ஜிஎஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் ஏ ராமகிருஷ்ணன், ஆப்ஷன் பி கே பாக்கியராஜ், ஆப்ஷன் சி அண்ணா, ஆப்ஷன் டி கலைஞர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அண்ணா. நல்ல தம்பி என்ற படத்திற்கு வந்து வசனம் மற்றும் கதை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அண்ணா. அடுத்தது, வேலைக்காரி என்ற படத்திற்கு வசனம், கதை எழுதி புகழ் பெற்றவர்? ஆப்ஷன் ஏ அண்ணா, ஆப்ஷன் பி கலைஞர், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி வாலி. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ணா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ணா வந்து எந்தெந்த படத்துக்கு வந்து வசனம், கதை எழுதியிருக்கான்னு பார்த்துக்காங்க. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சப்போஸ் வந்து இதுவும் இனி வர எக்ஸாம்ஸ்லாம் கேட்குறது வாய்ப்புகள் இருக்குது. வேலைக்காரி படத்துக்கும் நல்ல தம்பி படத்துக்கும் வந்து வசனம், கதை எழுதியவர் வந்து அண்ணா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மந்திரி குமாரி என்ற படத்திற்கு வசனம் எழுதியவர்? ஆப்ஷன் ஏ கருணாநிதி, ஆப்ஷன் பி அண்ணா, ஆப்ஷன் சி ராஜாஜி, ஆப்ஷன் டி கண்ணதாசன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கருணாநிதி. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ணா எந்தெந்த மூவிக்கு எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோங்க, கலைஞர் வந்து எந்தெந்த மூவிக்கு எழுதியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கலைஞர் வந்து மந்திரி குமாரி அந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பராசக்தி, இது வந்து ரொம்ப ஃபேமஸான படம். இந்த படத்துக்கு வந்து அவர் தான் வந்து வசனம் எழுதியிருக்காரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இயக்குனர், நடிகை, எழுத்தாளர், இசையமைப்பாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்ட பானுமதிக்கு 500 ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு? ஆப்ஷன் ஏ 2011, ஆப்ஷன் பி 2012, ஆப்ஷன் சி 2013, ஆப்ஷன் டி 2014. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2013. கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாருன்னு பார்த்துக்கோங்க, பானுமதிக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நீர்க்குமிழி என்ற படத்தின் இயக்குனர்? ஆப்ஷன் ஏ கே பாலச்சந்தர், ஆப்ஷன் பி ஜெயகாந்தன், ஆப்ஷன் சி பீம்சிங், ஆப்ஷன் டி ஏபி நாகராஜ். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கே பாலச்சந்தர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். தமிழ்நாட்டில் திரைப்படக் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தாம்பரம், ஆப்ஷன் பி அடையாறு, ஆப்ஷன் சி பூந்தமல்லி, ஆப்ஷன் டி செங்கல்பட்டு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அடையாறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அன்னக்கிளி என்ற படத்திற்கு இசையமைத்தவர்? ஆப்ஷன் ஏ இளையராஜா, ஆப்ஷன் பி ஏஆர் ரகுமான், ஆப்ஷன் சி தேவா, ஆப்ஷன் டி பாலச்சந்திரன். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இளையராஜா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் வர்த்தக ரீதியில் வருவாய் ஈட்டும் வரிசையில் தமிழ் திரைப்படம் எந்த இடத்தில் உள்ளது? வருவாய் இதுனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். திரைப்படம் வந்து எந்த ஃபீல்டில் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து அதிகமாக வந்து வருவாய் ஈட்டுதுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹிந்தி, செகண்ட் வந்து நம்ம தமிழ் திரைப்படம் தான்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுக்கப்புறம் வர்றது கொஞ்சம் ஜென்ரலாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆஸ்கர் விருது எந்த நாட்டில் திரைத்துறைக்கு வழங்கப்படும் உயரிய விருது ஆகும்? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பிரான்ஸ், ஆப்ஷன் சி அமெரிக்கா, ஆப்ஷன் டி சீனா. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அமெரிக்கா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1927 நிறுவப்பட்ட அகாதமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ற அமைப்பு வழங்கி வரும் விருது? ஆப்ஷன் ஏ ஆஸ்கர் விருது, ஆப்ஷன் பி கான்ஸ் உலக திரைப்பட விருது, ஆப்ஷன் சி தாதா சாஹேப் பால்கே விருது, ஆப்ஷன் டி தேசிய திரைப்பட விருது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆஸ்கர் விருது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆஸ்கர் விருது வந்து எந்த அமைப்பு வந்து வழங்குது, எந்த ஆண்டு வந்து அந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அப்புறம் வந்து அந்த அமைப்பு வந்து எந்த ஆண்டு முதல் வந்து ஆஸ்கர் அமைப்பை வந்து கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுன்னா 1927. அப்புறம் எந்த ஆண்டுலேருந்து வந்து ஆஸ்கர் விருது கொடுத்துட்டு வருது அப்படின்னு கேட்குறேன். ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1927, ஆப்ஷன் பி 1928, ஆப்ஷன் சி 1929, ஆப்ஷன் டி 1930. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1929. அது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1927 உருவாக்குனாங்க. எப்போ இருந்து ஆஸ்கர் விருது கொடுத்துட்டு வருதுன்னா 1929 கொடுத்துட்டு வருது. அடுத்து இதெல்லாம் ஜென்ரலாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது, கண்டிப்பாக வந்து கேட்குறது நிறைய சான்சஸ் இருக்குது. ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ பானு அதையா, ஆப்ஷன் பி சத்யஜித் ரோ, ஆப்ஷன் சி ஏஆர் ரஹ்மான், ஆப்ஷன் டி எம் கீரவாணி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பானு அத்தையா. அவர் வந்து எந்த படத்துக்காக இந்த ஆஸ்கர் விருது பெற்றான்னு கேட்டாங்கன்னா காந்தி அந்த திரைப்படத்துக்காக வாங்கியிருப்பார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது வாழ்நாள் சாதனைக்காக ஆஸ்கர் விருது பெற்ற முதல் இந்தியர்? ஆப்ஷன் ஏ பானு அத்தையா, ஆப்ஷன் பி சத்யஜித் ரே, ஆப்ஷன் சி ஏஆர் ரஹ்மான், ஆப்ஷன் டி எம் கீரவாணி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சத்யஜித் ரே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏஆர் ரஹ்மான் ஸ்லம்டாக் மில்லினியர் என்ற திரைப்படத்திற்காக எந்த ஆண்டு 2 ஆஸ்கர் விருதுகள் வென்றார்? கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவர் எந்த மூவிக்காக வாங்கினார், ஸோ எத்தனை விருது வாங்கினார், எந்த ஆண்டு வாங்கினார், கரெக்டாக நம்ம பார்த்துக்குறோம். இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 2007, 2008, 2009, 2010. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 2009. அடுத்த வருஷம் பாருங்கள். கான்ஸ் உலக திரைப்பட விழா பிரான்சில் தொடங்கப்பட்ட ஆண்டு? அந்த கான்ஸ் உலக திரைப்பட விழா வந்து எப்போவுமே வந்து ஃப்ரான்ஸில் தான் வந்து தொடங்குவாங்க. அது வந்து முதல்ல வந்து ஃப்ரான்ஸில் வந்து எப்போ தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1939. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கான்ஸ் திரைப்பட விழா பார்த்தீங்கன்னா இப்போ 2ஆம் உலகப் போகும்போது கொஞ்சம் மந்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்போ வந்து அந்த கான்ஸ் திரைப்பட விழா வந்து புகழ்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1949, ஆப்ஷன் பி 1950, ஆப்ஷன் சி 1951, ஆப்ஷன் டி 1952. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1949. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கான்ஸ் உலக திரைப்பட விழாவில் எந்த ஆண்டு முதல் தங்கப்பனை விருது வழங்கப்படுகிறது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த கான்ஸ் திரைப்பட விழாவில் வந்து இந்த தங்கப்பனை விருது வந்து எந்த ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தினாங்க, ஸோ எந்த ஆண்டு முதல் வந்து கொடுத்துட்டு வராங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1953, ஆப்ஷன் பி 1954, ஆப்ஷன் சி 1955, ஆப்ஷன் டி 1956. இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1955. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச திரைப்பட விழா முதல் பிரதமர் நேருவின் ஆதரவுடன் மும்பையில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிறது, கரெக்டாக பார்த்துக்கோங்க. சர்வதேச திரைப்பட விழா முதல் பிரதமர் நேருவின் ஆதரவுடன் மும்பையில் எந்த ஆண்டு வந்து தொடங்கப்பட்டுச்சுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1961, ஆப்ஷன் சி 1962, ஆப்ஷன் டி 1963. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1962, ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சர்வதேச திரைப்பட விழாவில் எந்த பெயரில் இந்தியாவின் சிறந்த திரைப்படங்கள் வந்து திரையிடப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ இந்தியன் பனோராமா. அப்படியே எல்லோரும் வந்து இந்தியன் பனோராமாவும் மனோராமாவும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரெக்டாக ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ வந்து இந்தியன் பனோராமா, இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாதா பால்கே விருது எந்த ஆண்டு முதல்
வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2024 தமிழில் கேட்ட கொஸ்டின், குரூப் 4 தமிழில் கேட்ட கொஸ்டின். இதில் ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 1960, ஆப்ஷன் பி 1964, ஆப்ஷன் சி 1967, ஆப்ஷன் டி 1969. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1969. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவிகா ராணி, ஆப்ஷன் பி சிவாஜி கணேசன், ஆப்ஷன் சி கே பாலச்சந்தர், ஆப்ஷன் டி ரஜினிகாந்த். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவிகா ராணி. கரெக்டாக பார்த்துக்கோங்க. எந்த ஆண்டு யார் முதல்ல பெற்றாங்க அப்படின்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேவிகா ராணி. அடுத்த கொஸ்டின் வாங்க. தாதா சாஹேப் பால்கே விருது சிவாஜி கணேசன் பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 2010, ஆப்ஷன் பி 1996, ஆப்ஷன் சி 1968, ஆப்ஷன் டி 1969. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1996. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கே பாலச்சந்தர் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் ஏ 1969, ஆப்ஷன் பி 2013, ஆப்ஷன் சி 2015, ஆப்ஷன் டி 2010. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2010. அடுத்த கொஸ்டின். தேசிய திரைப்பட விருது வழங்கும் அமைப்பு எந்த ஆண்டு இந்திய அரசால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1954, ஆப்ஷன் பி 1956, ஆப்ஷன் சி 1958, ஆப்ஷன் டி 1958 கொடுத்துருக்கேன். அதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1954. இதுதான் இந்தியாவின் முதன்மையான விருது. இந்த விருது எப்போ உருவாக்குனாங்கன்னா 1954 உருவாக்குனாங்க. ஆனால் எந்த ஆண்டுலேருந்து கொடுத்துட்டு வராங்கன்னு பார்த்துக்கோங்க. 1974 கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் குடியரசுத் தலைவர் தான் இந்த விருது கொடுப்பாரு டெல்லியில். கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேசிய திரைப்பட விருது யார் வழங்குவான்னு கேட்டால் குடியரசுத் தலைவர் தான் கொடுப்பாரு. அந்த அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1954 உருவாக்குனாங்க. 1974 இந்த விருது கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸில் ஆட் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் இந்த தேசிய திரைப்பட விருது பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் என்னன்னு கேட்டாங்கன்னா மலைக்கல்லன். அந்த மூவி தான் பெற்றிருக்கோம். கரெக்டாக அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா நம்ம சேனல் பயோவில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மொபைல் நம்பர் இருக்கும். டெலகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிக்கலாம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணுன்ட்டு நான் உங்களை ஆட் பண்ணி விட்ருவேன். சரி, ஓகே. தேங்க்யூ.